ஹாய். யார் யா நீ? நானும் இந்த ஏரியா தான். சூப்பராக இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க. நான் அந்த வழியில் போகும்போது வரும்போது உங்களை அடிக்கடி பார்ப்பேன். சூப்பராக இருப்பீங்க. அடேங்க அப்பா, உங்களை வந்து 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறேன். என் மனசுக்குள்ளே வந்து அப்படியே லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன் சைடாக. இன்றைக்கி லவ்வை வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் வந்தேன். ஏங்க உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் இப்படியே எங்கேயே நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. லவ் எனக்கு அப்பா மாதிரி இருக்கீங்க, எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்குன்னு சொல்கிறேன். அப்பா மாதிரியா? உனக்கெல்லாம் வெக்கமாக கிடையாது. நான் கேட்டேன் என்னங்க நான் லவ்வை சொல்ல வந்திருக்கேன், அப்பா மாதிரிங்கிறீங்க. ஒன்றா மண்டையில் எதனா மூளை இருக்குதா இல்லையா? அதுதான் முடி ஃபுல்லாக கொட்டிக்கிச்சு விழுது. ஏங்க முடி கொட்டுறதுக்கு முடி நரைச்சதுக்கு ஏங்க சொல்கிறீங்க? எனக்கு வயசு ரொம்ப கம்மி தான், 31 வயசு தான் ஆகுது. உங்களுக்குன்னா ஒரு 25 வயசு இருக்குமா? ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து லவ் சொல்கிறான். நான் மூஞ்சையும் பாரு. அப்படிலாம் திட்டாதீங்க. நான் வந்து 3 மாதமாக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கூட கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க, ஐ லவ் யூ. ஏய் சும்மா பேசினா கடுப்பாயிடுவாங்க. ஓடி போயிடு. எங்கே ஓடுது? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடலாம். இது பாரு, எனக்கு என்ன குறைச்சல்? என்னோட பர்சனாலிட்டியை பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கும் பாரு. ஆள் எவ்வளோ யங்காக இருக்கிறேன். உன் அழகில் அப்படியே மயங்கி கிடக்குறேன் நான். ஒரே வார்த்தை ஐ லவ் யூ சொல்லிட்டு அடுத்த மாதிரி உனக்கு நான் பொண்ணு மாதிரி இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம இது மாதிரி பேச்செல்லாம் பேசுறேன்? ஒழுங்கா போ, இல்லைன்னா வந்து நான் வந்து சிங்கப்பெண் போன் பண்ணி வர வைப்பேன். சிங்கப்பெண் படையா? ஆமா, போன் பண்ணா வந்துருவாங்க. போன் பண்ணா என்ன தூக்கிட்டு வந்து வச்சு செஞ்சிருவாங்களா? ஆமா, நீ வேணா போன் பண்ணி பாரு, வராங்களா பாக்கோ. வரவே மாட்டாங்க. போன் பண்ணா வந்துருவாங்க. வர மாட்டாங்க. நீ அவசரப்பட்டு போன் பண்ணாத, நான் சொல்றேன். நீ போன் பண்ணு. யாரு? நீ போன் பண்ணு. நாங்களாம் பல டைம் போன் பண்ணி பார்த்துட்டோம். நான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டி குடும்பம் பண்ணுங்கிறேன். நான் உன்னை வந்து லவ் பண்ணி ஃபெயிலர் ஆக்கி விட்டுட்டு போற மாதிரி நான் நினைக்கலையே. கல்யாணம் பண்ணி வாழணும் தான் சொல்றேன். எனக்கு என்ன குறைச்சல்? ஏன் என்ன பிடிக்கலங்கிற? அப்பா மாதிரி இருக்க, பொண்ணு மாதிரி இருக்கிற வயசு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு என்ன போய் நீ வந்து பிடிக்கலனாலும் சொல்லு, ஆனா அப்பா மாதிரி இருக்கிற மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. அப்படியே உன் ஹைட்டுக்கும் என் வெயிட்டுக்கும், உன் கலருக்கும் என் கலருக்கும் என்ன சூப்பரா இருக்கும். நீ சொல்லி கல்யாண ஆல்பத்தை போட்டோன்னா அப்படியே அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள ஊரே கண்டிச்சு போடும். உன்னை ஜாம் ஜாம்னு வச்சு அங்க ஒரு பில்டிங்கை பத்தியா? நம்ம பில்டிங் தான். அது என்னோட வீடு தான். அடுத்தவங்க வீடுலாம் உங்க வீடு தான். ரோட்ல இருக்கிற வீடு வீடு இல்ல. அங்க 4 பில்டிங் வாடகை விட்டுருக்கோம். 2-3 கார் நிக்குது. எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. உங்க இடத்துல தாலியை மட்டும் கட்டி. ஆனா இல்லாத பட்டவங்க தான் வாய் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் கிழிப்பாங்க. இருக்கு பட்டவங்க கம்முன்னு மூடிட்டு பொத்திட்டு தான் இருப்பாங்க. எதுவுமே பேசவே மாட்டாங்க. இல்லாத பட்டவங்கள இருக்கு எனக்கு. அதான் சொல்றேன். உங்க இடத்துல தாலி கட்டி வந்து மூடிக்கிட்டு எதுவுமே இல்லைன்னா கூட கம்முன்னு இருப்பாங்க. ஆனா இல்லாத பட்டம் பில்டப் பண்றீங்க. பொண்ணு தானே, யாரும் லவ் பண்ணல இல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. ஆமா, பார்க்க போறாங்க. அப்ப என்ன கல்யாணம்? அது ஒண்ணுக்கு ஏன்னா அப்பா மாதிரி இருக்கிறே வயசுல. நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா அம்மாவை பத்தி என் ஃபைட் அட்டாவை கொடுக்குறேன். வந்து முறையா பொண்ணு கேட்கறா, ஊருக்காரங்களா கூட்டு வந்து யாரு வானான்னு சொல்லுவா? என் வசதியை பார்த்து கண்டிப்பா எல்லாம் கொடுக்கதான். ஆமா 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 ஆமா. உன்னுடைய வசதி பார்த்து கொடுத்து கிழிச்சிட்டா. இங்க பாரு, பணம் காசு பங்களா அது இது பல ஏக்கர் நிலம் எல்லாமே இருக்குது. கண்டிப்பா வந்து நான் பொண்ணு கேட்டா உங்க வீட்டுல கொடுத்துதான் ஆகுவாங்க. என்னோட பர்சனாலிட்டிக்கு கொடுக்காட்டியும் என்னோட சொத்து மதிப்புக்கு கொடுத்துதான் ஆகுவாங்க எனக்கு. அப்ப நீ வந்து உங்க அப்பா அம்மா முன்னாடி சரிப்பா சரிம்மா நீ சொல்ற மாப்பிள்ளைய நான் கழுத்து நேற்று நீ சொல்லத்தான் போற உன் வாயால. அப்புறம் அத்தான் பொத்தான் அப்படிங்குவ. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இப்படிங்குவ. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொலாவி ஒரு குழந்தைய பெற்றுட்டு பேசாத, குமுட்டை பேசாத. அசிங்கமா எதனா வந்து கெட்ட வார்த்தையில எதனா திட்டிட போற. ஒழுங்கு முறை. சரி, நீ வசதி வேணாம், ஆனா உன் மேல நான் ஆசைப்பட்டேன். அந்த அன்புக்காக நீ ஒத்துக்கியா? அட போயா, நீ சும்மா தேவையில்லாம இது பண்றீங்க. உங்க வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்டு வருவேன். கிழிச்சே கண்டிப்பா வருவோம், நாளைக்கே வருவோம். உங்க அப்பா அம்மா கிட்ட. எங்க அப்பாங்க எவரு? அப்பா 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 கிட்ட சண்டை போட்டுனே இருக்க. அப்பா இல்லைங்க, என்னோட லவர். என்னோட லவர் அப்பா இல்ல. நிஷா ஐ லவ் யூ, நிஷா ஐ லவ் யூ. உங்க ஊரே பாத்துருச்சு. நாளைக்கு பொண்ணு கேட்க வருவேன். ரெடியா இரு, போய் ரெடியா இரு. ஓ